The next question word that we are going to look into is when. When அப்படின்னா வந்து டைமை பற்றி கொடுக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் வேர்ட். இதை நம்ம வாட் டைம் அப்படின்னு கூட காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேர்ம். வாட் டைம் அப்படி இல்லைன்னா வென், இது ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் வென் யூஸ் பண்ணி பழகிக்கோங்க. தட்ஸ் ஹவ், அப்போ தான் வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். When is used when you want information about the time of an event. டைமை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா then we use a question word called as when. For example, when is your birthday? உங்கள் பர்த்டே எப்போ அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட், when will you pass your exam? உங்கள் எக்ஸாமை நீங்கள் எப்போ பாஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்கோம். when can I meet you? உன்னை நான் எப்போ மீட் பண்ணலாம் அப்படின்றது ஒரு டைம் ஃப்ரேமை கேட்கணுன்றதுக்காக நான் இந்த when என்பது கொஸ்டின் வேர்டை கேட்டிருக்கேன். when did the train arrive? இந்த ட்ரெயின் எப்போ அரைவ் ஆச்சு அப்படின்னு கொஸ்டின் வேர்டில் கேட்டிருக்கேன். ஸோ இங்கே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே வில் யூஸ் பண்ணியிருக்கேன், இங்கே கேன் யூஸ் பண்ணியிருக்கேன், இங்கே டிட் யூஸ் பண்ணியிருக்கேன், இங்கே இஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் எப்போ யூஸ் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது உங்களுக்கு டவுட்ஸ் வரும். பட் டு நாட் வரி, இப்போ அதை பற்றி நம்ம பார்க்கல. வெறும் வேர்ட்ஸோடைய மீனிங் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். கொஸ்டின் வேர்ட்ஸோடைய மீனிங் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். அது எங்கே யூஸ் பண்ணுறது மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். கொஸ்டின் ஸ்ட்ரக்சர்ஸில் இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். அதாவது எங்கே யூஸ் பண்ணோம், வில் எங்கே யூஸ் பண்ணோம், இது எல்லாமே ஆக்சிலரிஸ்ன்னு சொல்லுவோம். இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போனால் டென்சஸை முடிச்சிட்ட பிறகு தான் உங்களுக்கு கிளியரான ஒரு கிளாரிட்டியே கிடைக்கும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் டாபிக்கு போவோம். டாபிக் இஸ் ஒய். ஒய் அப்படின்னா வந்து எப்போ யூஸ் பண்ணுவோம், ஏன் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கணும் அப்படின்னா நம்ம ஒய் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒய் இஸ் யூஸ்ட் when you want the reason. ஸோ நம்ம ஒரு ரீசனை கேட்கணும் அப்படின்னா வந்து நம்ம ஒய்ன்னு கொஸ்டின் வேர்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். அது வாட் ஃபார் அப்படின்றது ஆன்சரும் கொடுக்கும். அதாவது அதோட பர்பஸ் என்ன, வாட் ஃபார் அப்படின்றது கொஸ்டின் வேர்டு தான் ஒய் அப்படின்னு ஃப்ரேம் ஆயிருக்கு. ஒய் இஸ் ஹி நாட் ஸ்பீக்கிங். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது ஏன் அப்படின்னு ஒரு காரணத்தை கேட்குற மாதிரி இருக்கு. ஸோ டு ஆஸ்க் அ ரீசன் தென் வி யூஸ் ஒய். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஒய் இஸ் த ட்ரெயின் லேட். ட்ரெயின் ஏன் லேட்டாக வந்திருக்கு அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரீசன் தான் கேட்குறோம். நெக்ஸ்ட், ஒய் டிட் யூ பை திஸ் ஹார்ட் டிஸ்க். இந்த ஹார்ட் டிஸ்கை எதுக்காக நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் வேர்டை கொடுக்குறோம். வாட் இஸ் திஸ் ஹார்ட் டிஸ்க் ஃபார். இப்போ இந்த கொஸ்டின் வேர்டை நான் வாட் போட்டு ஃபார் போட்டு கூட நான் கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ அதுதான் இங்கே பார்த்தோம். வாட் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வேர்டை போட்டு மீதி இருக்கக்கூடிய நடுவில் இருக்க கான்டென்ட்டை போட்டு கடைசியாக ஃபார்ன்னு சொல்லி கூட நம்ம ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு கொஸ்டினும் ஒரே கொஸ்டின் தான், பட் இட் இஸ் பீன் ஸ்ட்ரக்சர்ட் இன் அ டிஃப்ரெண்ட் வே. ஒய் அப்படின்னு சொல்லும் போது காமனாக ஃப்ரேம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வாட் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வேர்டை போட்டுட்டு நடுவில் இருக்கக்கூடிய கான்டென்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபார் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். ஒய் ஆர் யூ லேட் டுடே. நீங்கள் ஏன் லேட்டாக வந்திருக்கீங்க அப்படின்றது இந்த கொஸ்டின் வேர்டு வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குது. ஓகே, அடுத்த டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹூஸ். ஹூக்கும் ஹூஸ்க்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஹூ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யாரு அப்படின்ட்டு ஒரு மீனிங்கை கொடுக்கும். இட் டாக்ஸ் அபவுட் த பர்சன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஹூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கொஸ்டின் வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா யாருடையது அப்படின்னு சொல்லுவோம். இட் டாக்ஸ் அபவுட் பொசெசிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பொசெசிவ்ஸ் அப்படின்னா யாருடையது, அது ஓனர் யார் என்பதை, ஒரு பொருளோட ஓனர் யார் என்பதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஹூஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய கொஸ்டின் வேர்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ இதோட எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. Whose is used when you want information about the ownership of something. ஸோ ஒரு விஷயத்துடைய ஓனர்ஷிப், அது யார் பொசஸ் பண்ணிட்டு இருக்காங்க, யார் அதை ஓன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஹூஸ் அப்படின்னு நம்ம கேட்போம். ஹூ என்பது வெறும் பர்சனை மட்டும் தான் குறிப்பிடும், யார் என்பது மட்டும் குறிப்பிடும். ஹூஸ் என்பது யாருடையது அப்படின்றது ஒரு பாயிண்ட்ல கேட்கணும் அப்படின்னு நம்ம இந்த ஹூஸ் வச்சு நம்ம ஃப்ரேம் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், ஹூஸ் புக் இஸ் திஸ். இந்த புக் யாருடையது அப்படின்னு கேட்கறதுக்கு நம்ம ஹூஸ் யூஸ் பண்றோம். செகண்ட் ஒன், ஹூஸ் பேக் டு யூ வாண்ட். யாருடைய பேக் வந்து உனக்கு வேணும். ஹூஸ் பேக், யாருடைய பேக் வேணும் அப்படின்னு நம்ம கேட்குறோம்.
நெக்ஸ்ட் whose program will you watch? யாருடைய ப்ரோக்ராம் வந்து நீ வாட்ச் பண்ணுவ அப்படிங்கிறது. இப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய அப்படின்னு ஒரு கொஸ்டின் வேர்டை குறிப்பிடும். ஓகே, அடுத்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா prepositions in questions. நம்ம ஜென்ரலாக வந்து கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணும்போது சம்டைம்ஸ் prepositions வச்சு ஃப்ரேம் பண்ணுவோம். இதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.